பஞ்சபூத தலங்களுள் ஒன்று திருவானைக்கா. இது அப்பு தலமாக, அதாவது நீர் தலமாக விளங்குகிறது. இக்கோவிலில் அமைந்துள்ள திருநீற்று மதில் வரலாறு பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். கோச்செங்கணான் என்ற சோழனும் பிற வேந்தர்களும் சேர்ந்து கோயில் திருப்பணிகளை செய்து வந்தனர். அப்போது இறைவன் அருளால் வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்டது. பெரிய மதில் நீங்களாக மற்றை பணிகளை செய்யுங்கள் என்பதுதான் அந்த அசரீரி. எல்லோரும் அவ்வாறே திருப்பணிகளை செய்தார்கள். அந்த நேரத்தில் இறைவன் ஒரு சித்தர் போன்று காவி உடை அணிந்து ஜடை முடி தரித்து திருநீற்று அணிந்து வந்தார். அவர் தொழிலாளர்களைக் கொண்டு திருநீற்று மதிலை கட்டச் சொன்னார். கூலியாட்களுக்கு திருநீற்றையை கூலியாக கொடுத்தார். அவரவர் வேலைகளுக்கு தக்கபடி அத்திருநீறு பொன்னாக மாறியது என்பர். மேலும் அவர் பல அற்புதங்களை செய்தார். மதிலை பூமிக்குள் மறையும்படியும் மீண்டும் மதில் உயரும்படியும் அமைத்து காட்டினார். பின்னர் எல்லோரையும் பார்த்து, எல்லா சித்துக்களையும் உடைய எமது பொருட்களை இம்மதிலில் வைத்து விட்டோம். ஆதலால் வரங்களை பெற விரும்புவோர் இந்த மதிலை வலம் வருக என்று கூறி மறைந்தார். அன்று முதல் இன்று வரை மக்கள் குழந்தை பாக்கியம் வேண்டியும், செல்வம், வெற்றி, பிற வாழ்க்கையில் தேவையான பிற வளங்களை வேண்டியும் இந்த மதிலை வலம் வந்து செல்கிறார்கள். வேண்டும் வரங்களை பெறுகிறார்கள். திருநீற்றை கூலியாக கொடுத்து கட்டப்பெற்றதால் இந்த மதில் திருநீற்று மதில் என்றும் விபூதி பிரகாரம் என்றும் பெயர் பெற்றது என்பர். நன்றி.